வணக்கம் எல்லாத்துக்கும். இன்று டாபிக் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போறோம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் டு நோ அண்ட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2 ஆர்கனைஸ்ட் பை சிக்பா மலேசியா. ஓகே, ஸோ இது வந்து போன வாட்டி யாரும் இன்னும் வரலன்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்பீக்கர் திருப்பி கோ த்ரூ பண்ணிட்டு போன வாட்டி என்ன பேசினாங்கன்னு தென் இன்னும் டீட்டெயிலாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹவு டு இன்வெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், மெயின்லி மலேசியன் மார்க்கெட், but also ada knowledge வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்தியா மார்க்கெட், any other market. Okay, so just to introduce again, உங்க ஸ்பீக்கர் வந்து மிஸ்டர் நாகேந்திரன் முத்துசாமி. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் in one of the investment bank in Malaysia. Okay, so as usual வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கான்சென்ட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். ஸோ அதை கொஸ்டினை நம்ம கம்பைல் பண்ணி at the end of the session வந்து நம்ம Thiru Nagendran will answer all your concerns. Okay, so without further ado, I'll pass the session and then Mr. Nagendran will take over. Thank you. வணக்கம், மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய வந்து நம்ம பார்ட் 2, அதனால further continuation from our first talk. ஃபர்ஸ்ட் நம்ம பொறுத்தவரைக்கு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிக்குவோம். போன ஸ்லைட்ஸில் போன டாக்ல நம்ம என்ன பேசணும் அப்படின்னு. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் டாக்ல வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி செஞ்சோம். பிக் பிக்சர் கிடைக்கணும் உங்களுக்குலாம். எப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்ட்ரி பற்றி, எப்படி இந்த ஸ்டாக்லாம் லீஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மேலே ஏறி கீழே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அப்புறம் பிரீஃப்லி வந்து டெக்னிக்கல்லாம் கொஞ்சம் டச் பண்ணோம். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் டச் பண்ணோம். ஏன்னா 1 ஹவரில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ட் 2 இன்னைக்கு பேசலான்னு டிசைட் பண்ணோம். ஓகே, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படி ரெண்டு வே தான் இருக்குது இந்த மார்க்கெட்டை, இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு. டெக்னிக்கல் வந்து ஃபுல்லி நம்பர்ஸ். ஓகே, ஃபுல்லி நம்பர்ஸ். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, எவ்ரி ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து அது வந்து சார்ட் பண்ணுது. அப்படி சார்ட் பண்றதுனால நமக்கு வந்து அது ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. அப்போ அந்த பேட்டர்ன் கிடைக்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிப்பீட் மாதிரி பண்ணோம். அது அப்படியே ரிப்பீட் பண்ணோம். ஃப்ரீக்வெண்டாக இருக்காது, ரெண்டமாக ரிப்பீட் பண்ணோம். அப்படி ரிப்பீட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த ஐடியா வச்சு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, வாங்குறது விற்கிறது அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஓகே, டெக்னிக்கலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம், பேசுவோம் நம்ம. இப்போ 3 டைப் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும் மார்க்கெட்டில். 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் தான். ஒன்று வந்து அப்வர்ட், டவுன்வர்ட், சைட்வே. ஓகே, 3 டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ட்டாக போட்டு காட்டலான்னு இருக்கிறேன், ஏன்னா ஈஸியாக வழங்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் சார்ட்ஸ். ஓகே, இது வந்து டெய்லி சார்ட்ஸ் ஹாங்காங் பேங்கோட. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து பாருங்க, அது கிராஜுவலாக மூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நத்திங் இஸ் மூவிங் ஸ்ட்ரெயிட் லைன். எந்த சார்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் பண்ணாது, சேம் டைம் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ட்ராப் பண்ணாது. இன் பிட்வீன் வாலட்டிலிட்டி இருக்கும். ஆனால் ஓவர் த லாங் ரன் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, அப்படியே கிராஜுவலாக மேலே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அப்படி ஷார்ப்பாக வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது பிகாஸ் ஆஃப் கோவிட் டைம். ஓகே, அதர் தன் தட் இது வந்து ஸ்மூத்தாக அப்வர்ட் மூவ்மெண்ட் சார்ட்ஸ். ஓகே, அடுத்த சார்ட்டை பார்ப்போம். இது வந்துட்டு டவுன்வர்ட் ட்ரெண்ட் சார்ட்ஸ். ஓகே, இனிஷியலி இந்த டைம்ல இது டாப் கிளஃபோட சார்ட்ஸு, டாப் லெவல் வீக்லி சார்ட்ஸு. இந்த கோவிட் டைம்ல வந்து ஷார்ப்பாக ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆல்மோஸ்ட் 10 ரிங்கிட் வரையும் போச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஆன் த டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது டவுன் ட்ரெண்ட் சார்ட்ஸ் இப்படி இருக்கும் பார்க்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து ரேஞ்சிங். ஓகே, இது வந்து ரேஞ்சிங்கு.
ஓகே, ரேஞ்சிங் எப்படின்னாக்கா அது ஒரு பேண்ட்ல தான் இருக்கும். எப்படின்னா ஒரு டவுன் சைடு ஒரு 20 சென்ட்ஸ்னா அப் சைடு ஒரு 40 சென்ட்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ் பண்ணும். பாருங்க, ஒரு ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் அதே மாதிரி மேலே போயிட்டு ஒரு 40 சென்ட் போயிட்டு still draw back. Okay, this is how it's move in the range. Okay, okay. இப்போ இதில் வந்துட்டு ஓவரால் லாங் டேர்ம் பிக்சர். ஓகே, இன்னும் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவனை பிரேக் பண்ணலாம் டைம் ஃப்ரேம். ஓகே, சார்ட்ல வந்துட்டு ஓகே பிஃபோர் வி கோ ஃபர்தர் இன்டு தட் உங்களுக்கு கொஞ்சம் இந்த டெக்னிக்கலை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன். எப்படின்னா இந்த சார்ட்டிங் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு about late 18th century, late 18th century டவ் தியோரி அப்படின்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது அவர் பேர் தான் டவ், அவர் தான் சார்ல்ஸ் டவ். ஓகே, அவர் பேர் சார்ல்ஸ் டவ். இவர் தான் வந்துட்டு அந்த டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸோட அவரை பேர் வச்சு தான் இருக்கும். ஓகே, அவர் எப்படி என்ன பண்ணார்னா அந்த டைம்ல லேட் 18th செஞ்சுரியில வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, இது ஏதாவது பேட்டர்ன் இருக்குமா, இதுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்குமா, அதில் ஒரு ட்ரெண்ட் இருக்குமா, அதில் அந்த மாதிரி சிந்தனையில் வந்து அவர் வந்து டிக் சார்ட் சொல்லுவாங்க. அப்போ வந்து டெய்லி மூவ்மெண்ட்ஸை அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணாங்க ஒரு சார்ட்ல. அப்படி ட்ரா பண்ணி பார்க்குறப்போ ஓவர் டைம் வந்து அது ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து சம்டைம் ரிப்பீட்டபிளாக இருக்கும். ஓகே, ரிப்பீட்டபிளாக இருக்கும். இப்படி தான் ஆரம்பிச்சுது. அப்படியே வளர்ந்து டெக்னாலஜி வளர வர அப்புறம் சொஃப்டிகேட்டட் சார்ட்டிங் டூல்ஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணிடுச்சு. ஓகே, ஓகே, இது சார்ட்டிங்க்கும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான், டோட்டலி ஆப்போசிட். எப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து எப்பயுமே இன்ஃபர்மேஷனை டிஸ்கவுண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ ஏதாவது மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குதுன்னா அதை வந்து வெளியாகிற மணிக்கு அந்த ப்ரைஸ் வந்து ப்ரைஸிங் பண்ணிடும் அப்படின்னு அவங்க பிலீஃப். அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் நியூஸை வெயிட் பண்ணாக்கா இட்ஸ் பி டூ லேட் ஃபார் தேம். ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி இஃபெக்ட் பண்ணிடும், ஆல்ரெடி டேக் ஆக்ஷன் இந்த மார்க்கெட். ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து டோன்ட் மேக் சென்ஸ் ஃபார் தெம் டு மேக் எனி டிசிஷன்ஸ். ஏன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க, ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 months ஒரு ஃபார்வர்டில் மூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு they believe that following technical will be effective for decision making, much more effective. ஸோ அதில் உங்களுக்கு பேட்டர்ன்லாம் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் வந்து ரெண்டமாக மூவ் பண்ணோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதை நம்ம அப்புறமா கோத்ரூ பண்ணோம். முதல்ல அந்த கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். வேற என்ன டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னா முதல்ல காட்டுன மாதிரி அப்வர்ட் ட்ரெண்ட், சைட்வே ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் அண்ட் ரேஞ்சிங் மார்க்கெட் எப்படி இருக்கணும். அப்புறம் பேட்டர்ன் இன் பிட்வீன் அதுலேயும் வந்து சில பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணோம். என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணுன்னா ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் வி டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹைபிஸ்கஸ். ஓகே, ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இப்போ வந்து இதுல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது we call this upward extending trend line. Okay, upward extending trend line. Okay, any price movement hit பாருங்க upward trend hit பண்ணிச்சுன்னா அது pull back பண்ணது. Okay, same time we continue. See how many time continue பண்ணுது பாருங்க, 1 2 3 4 times. Okay, at least 4 time upward channel டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. அதே பாருங்க downward trend line சேனல்லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே ஆல்மோஸ்ட் 4 டைம். ஓகே, டச் பண்ணிட்டு திரும்ப ரிபாண்ட் பண்ணிடுச்சு, டச் பண்ணிட்டு ரிபாண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா upward extending channel சொல்லலாம். ஓகே, there's a technical name for it. ஓகே ஓகே ஓகே, இதுல drawbacks இருக்கு. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது randomly move, then it's not of course won't be 100%. ஓகே ஓகே, கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன் இந்த ஹைபிஸ்கஸோட கொஞ்சம் லேட்லி அதோட மூவ்மெண்ட் எப்படின்னு. ஏன்னா ஹைபிஸ்கஸ் வந்து ஆயில் டைரக்ட்லி இன்வால்வ் வித் ஆயில். அண்ட் சின்ஸ் ஆயில் பிரைஸ் கோன் அப்,
his attention for the counter also increased. Okay, war வந்துட்டு almost வந்து February-ல தான் நியூஸ் வந்துச்சு. அந்த war நியூஸ் வரப்போ வந்து hibiscus share price almost oil price almost 100 வந்துருச்சு. ஓகே, ஸோ war வந்து இப்போவும் எகெயின்ஸ்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா 100 லெவல் தான் இருக்கு. அப்போ அந்த war வந்து நியூஸ் வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்து ப்ரைஸை மூவ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துச்சு. ஓகே, அந்த war வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துச்சு. ஓகே, நீங்கள் couple of months பேக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 months பேக்ல பார்த்தீங்கன்னாக்கா hibiscus வந்து ஜஸ்ட் அபவுட் ட்ரேடிங் வாட் 70 cents அரௌண்ட் தேர். பட் கிராஜுவலாக கிளைம் அப் பண்ணிச்சு. ஒரு வழி கிட்ட வரையும் கிராஜுவலாக கிளைம் பண்ணிச்சு. அப்போ வால்யூம் பாருங்க, வால்யூம் வந்து இங்கே தான் ஷூட் அப் பண்ணிச்சு. அப்போ இங்கெல்லாம் வந்து அது வந்து ரேஞ்சிங்கில் இருந்துச்சு, ஸ்லோலி கிளைம் அப். இங்கெல்லாம் வால்யூம் பெருசாக இல்லை. ஓகே, பட் திஸ் டைம் இஸ் ஆல்ரெடி இந்த ஆயில் ப்ரைஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் டு மூவ் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு $50 ஒரு $80, $90 வந்து கிளைம் பண்ணிச்சு. எப்படின்னா ஏன் கிளைம் பண்ணிச்சுன்னா பிகாஸ் எவ்ரி எக்கானமி ஓப்பனிங் ஆப், globally every economy opening up, so the demand for oil is come back and supply வந்து இன்னும் strong இல்ல மார்க்கெட்ல because a lot of countries on MCO, so எல்லாம் I mean the work was not there, so the oil supply வந்து அவ்வளோ ஷார்ப்பா மீட் பண்ணல. ஸோ டிமாண்ட் வந்து எக்கானமி ஓப்பன் பண்ண டிமாண்ட் வந்து ஷார்ப்பா இன்க்ரீஸ் பண்ணனால ஆயில் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அந்த யுக்ரைனோட அந்த வார் நியூஸ் வந்த பிறகுதான் வால்யூம் பாருங்க, வால்யூம் அதிகமாச்சு. Okay, there's some kind of breakout and then the volume start to improve. Okay, volume start to improve. Okay, அதுக்கப்புறம் it's been very active, but then price வந்துட்டு அந்த அளவுக்கு அப்படியே ஷார்ப்பா கண்டினியூ பண்ணல. there's some pullback also. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கேப் பாருங்க, கேப். ஓகே, இந்த கேப் எப்படி வந்துச்சு? ஓகே, ஆயில் வந்துட்டு அந்த யுக்ரைன் நியூஸ் வந்தோடனே 100லேருந்து almost $130 ஒரு 1-2 days ஷார்ப்பா இருந்துச்சு. ஓகே, தென் த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன், ஈட் பண்ணிட்டு திரும்ப ஷார்ப்பா பிலோ 100 வந்துருச்சு. ஸோ திஸ் த இம்பேக்ட். ஓகே, திஸ் த இம்பேக்ட். ஆயில் வந்து ஷார்ப்பா கீழே வந்தோடனே hibiscus also gap down and continue down. ஓகே, இப்போ கொஞ்சம் கிளைம் பண்ணுது. still holding around here 120 level. I don't know what's the next, you know. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து டெக்னிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்க்கலாம், வால்யூம் பார்க்கலாம். ஓகே, வால்யூம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். எப்படின்னா ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதே hibiscus எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஓகே 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 let's see. So volume was start to improve here, first breakout, volume start to improve here, and the trend continue, volume start to continue go up. Okay, continue go up. வால்யூம் வந்து ரெண்டு மாதிரியும் ஒர்க் பண்ணோம். ஒன்று வந்து ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறப்ப the volume always when high when the trend was continue upward. ஓகே, either way. ஓகே, இந்த ட்ரெண்ட் ஓவரால் மேலேயே இருந்துச்சுனாக்கா வால்யூம் வந்து அந்த upward ட்ரெண்ட்ல கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஓகே, and same time when the down trendல இருந்துச்சுனாக்கா volume will be more on down trend also. ஓகே ஓகே, in this case பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க ஷார்ப்பான வால்யூம் ஆல்மோஸ்ட் ஹேப்பன் அட் ஹையர் சைடு 130 லெவல் அந்த லெவலில் நினைச்சு, ஆனால் இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணல. ஓகே, கண்டினியூ பண்ணல. அது ஏன் அப்படின்னா சம்டைம் ஓகே hibiscus வந்து நீங்கள் அவங்களோட annual report அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா some institutions also took positions probably lower side, இந்த மாதிரி 60 cents 70 cents சரி எடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ இந்த டைமில் ஒரு ரிட்டெயிலர் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே, அப்போ வந்துட்டு ரிட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வால்யூம் ரொம்ப ஸ்ட்ராங், பட் continuation இல்லை. ஓகே, அப்போ என்ன நடந்திருக்குங்கன்னா ப்ராப்ளி தி இன்ட்யூஷன் மைட் கெட் அப். ஓகே, ரிட்டெயில் நிறைய பூந்துருப்பாங்க, இன்ட்யூஷன் மைட் கெட் அப். ஓகே, ஸோ ப்ராப்ளி இஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா hibiscus வந்து ஏர்லியாக வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து about 130 to 170 அந்த ரேஞ்ச் தான். ஓகே, ஸோ ப்ராப்ளி ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துருக்கலாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன வால்யூம் பற்றி கொஞ்சம் பேசணும். ஓகே, வாட்ஸ் த அட்வான்டேஜ், டெக்னிக்கலில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கா, டெக்னிக்கல் வந்து பொதுவாக வந்து நமக்கு டைமிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, டைமிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்துட்டு அவங்க டைமிங்கை பற்றி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க.
ஓகே, அப்போ வந்து நம்ம ஒரு தடவை வாங்கினோமாக்கா ஒரு 6 months 1 year, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி டூரேஷன் வரையும் நம்ம சம்டைம் ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டெக்னிக்கல் will help you. ஓகே, டெக்னிக்கல் will help you on the timing, பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நான் சொன்ன மாதிரி எவ்ரி மூவ்மெண்ட்ஸ் வந்து ஷுவராக இருக்காது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெண்டர் மூவ்மெண்ட்ஸ், எல்லா பேட்டர்ன்ஸ்க்கும் ஹை ப்ராபபிலிட்டி தான். ஓகே, ஸோ சில இது ஷார்ப்பாக நடக்கும், ஆனால் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஹை சான்சஸ் ஒன்லி. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து யூ ஹேவ் டு, நீங்கள் சும்மா டெக்னிக்கலி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு பி சம்டைம் ஃபியூ டைம்ஸ் என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் ட்ரேடிங் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, இது வந்து உங்கள் டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அப்போ வந்து பெகினர்ஸ் வந்து புதுசாக டெக்னிக்கலில் தான் கற்றுக்குறீங்க. ஓகே, தான் கற்றுக்குறீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் புக் சில அஃப்கோர்ஸ் தியோரி, அது வந்து அவங்க வந்து ஹை ப்ராபபிலிட்டி என்னென்ன ஐ மீன் டெக்னிக்கலி ஹை ப்ராபபிலிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன்ஸ்லாம் அதில் இருக்கும், சில சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு சார்ட்டில் அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டம் தான் நடக்கும். ஏன்னா வந்து எல்லா சார்ட்லையும் எல்லா சிக்னலும் இருக்காது. ஓகே, எல்லா சார்ட்லையும் எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி சிக்னல் இருக்காது. ஓகே, அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஃபியூ சார்ட்ஸ் பார்க்கணும், நிறையா பார்க்கணும். அப்போ வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி காம்பினேஷன், இந்த மாதிரி ரெண்டமா இந்த மாதிரி ஒரு அப் டு 6 months தான் அந்த மாதிரி நடக்குது. ஓகே, 6 months நடக்குது. அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் வேற சார்ட்ஸ் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓ, இப்படி தான் ஒர்க் பண்ணுது. அப்போ நீங்கள் அதில் ஒரு ஆக்ஷன் வாங்கி வைக்க ஸோ தட்ஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில். ஓகே, அப்படிதான் டெவலப் பண்ணுறீங்க. ஓகே, அந்த மாதிரி டெவலப் பண்ணுறப்ப தான் ஒரு அளவுக்கு டெவலப் பண்ணுறப்ப தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெக்னிக்கலாக வந்து நல்லா டூல்ஸை வந்து நல்லா பாய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒன் டைம் ஒரு தியோரியை படிச்சுட்டு அதிலே நீங்கள் வந்து நல்லா செய்யணும்னு நினச்சாக்கா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஏன்னா வந்து இது ரெண்டுமே மூவ் and you have to know what's the high probability. Adu by experience, then only you can learn it. Okay, let's move to the next. Okay, next வந்துட்டு ஓகே, நம்ம வந்து காட்டணும் உங்ககிட்ட upward trend chart எப்படி இருக்கும். Okay, let's see, begin from here. Anyway, you see it continuously moves up. Okay, continuously moves up. This on upward trend line. So upward trend line ல உங்களுக்கு நிறைய சிக்னல், நிறைய அதிகமான இன்னும் ஒரு இது வந்துட்டு ஒரு கேண்டல்ஸ்டிக் சார்ட்ஸ், இது வந்து கேண்டல்ஸ்டிக் சார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ புட் மூவிங் எவரேஜ் போட்டுருந்தேன். ஸோ மூவிங் எவரேஜ் பாருங்க, அலாங் த பிரைஸ் இஸ் ஆல்சோ கண்டினியூ அப். ஸோ மூவிங் எவரேஜ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுன்னா, எனிதிங் ட்ரேடிங் அபவ் த மூவிங் எவரேஜ் ஜெனரலி ஒரு பாய் சிக்னல், பாய்ன்னு சொல்லுவாங்க. எனிதிங் கம் பிலோ த மூவிங் எவரேஜ் சேல்னு சொல்லுவாங்க. ஜெனரலி அப்படி தான் டெக்னிக்கல் சொல்லுவோம். ஆனால் வந்து அது ஃப்ரீக்வென்ட்லி பிரேக்கும் பண்ணும். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே கோவிட் டைம்ல வந்து இது ஷார்ப்பாக கீழே பிரேக் டவுன் பண்ணிட்டு கண்டினியூவாக போல. eventually after that sometime after a couple of months back he gone back again to the upward channel, upward trend line மேலே போயிருச்சு. ஸோ this how sometimes is technical works, nothing is so sure, but over the long run வந்துட்டு அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா you be rewarded in the long run. ஓகே, அடுத்தது அதை காட்டினா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் சார்ட். ஓகே, டவுன் ட்ரெண்ட் சார்ட் அதே அப் ட்ரெண்ட் மாதிரி அது வந்து மூவ் பண்ணுறது டவுன் கீழே வருது. ஆனால் டவுன் ட்ரெண்ட் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டோட பெரும்பாலும் சொல்லுவாங்க டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப் ட்ரெண்டோட டவுன் ட்ரெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா டவுன் கீழே வரப்போ இது ஃபியர் இஸ் மோ. ஓகே, அதனால வந்து ஷார்ப்பாக கீழே வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, this example must சொன்னவங்களுக்கு டாப் லெவல் ஃபார் மூவ்மெண்ட்ஸ் where the COVID time when the demand is so strong, price breakout, and after that when the supply really start to increase and the selling price of the loaf is expected to come down, so the price அப்படியே ஷார்ப்பாக கீழே வந்துருச்சு. ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட் சார்ட்ஸ் எப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு காட்டின இந்த சைட்வே சார்ட்ஸ் எப்படி இருக்கும்னு, இந்த ரேஞ்சிங் மார்க்கெட் சார்ட்ஸ் எப்படி இருக்கும்னு, அது எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவாக மேலே மூவ் பண்ணாது. ஒரு லெவல் பண்ணால் ரெசிஸ்ட் பண்ணி திரும்ப கீழே வந்துடும். டவுன் சைடு ஆல்சோ it will be supported and bounce again. This is a typically sideway market chart. Okay, let's move on. அடுத்தது நம்ம
I have some case studies later on நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே நம்ம அடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக போவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி செய்வாங்க அப்படின்னு போவோம். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேசிக்கலி ரீடிங் a company's accounts like a balance sheet, profit and loss and cash flow, and that's ரெண்டு மாதிரி இருக்கும். ஒன்று quantitative, which is starting on the figures like a balance sheet, profit and loss and cash flow. Another one is reading the report like CEO reports, chairman's report, okay, அந்த மாதிரி. And also annual report பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து directors profiles-லாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். What's the background of the directors, what's the qualifications or the capability, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் annual report வேற என்ன பார்க்கலாம்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் முக்கியமாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. 30 largest shareholders அதில் இருப்பாங்க. ஓகே, 30 largest shareholders. அப்போ நீங்கள் பார்க்கலாம் அது இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கா, who's the major shareholders, who are the institutions. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கம்பெனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்துட்டு நம்ம 1 hour ரொம்ப தியோரிக்கலாக போக முடியாது. வாட் ஐ கோயிங் ஷேர் ரொம்ப எஃபெக்டிவான என்ன மெத்தட், எஃபெக்டிவான என்ன மெத்தட்ஸ் அதை தான் நான் உங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது என்ன இம்பார்ட்டன்ட் ரேஷியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மார்க்கெட்டில், பி ரேஷியோ. ஓகே, பி ரேஷியோ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு ப்ராஃபிட் அந்த கம்பெனியோட பர்டிகுலர் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு டிவைட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் ஒரு ஷேருக்கு எத்தனை சென்ட் ப்ராஃபிட் தராங்க அப்படின்னு தெரிய வரும். ஓகே, அந்த இது அந்த ஷேர் ப்ரைஸ் டிவைட் பை த ஏர்னிங் பர் ஷேர், ஸோ யூ கெட் த பி ரேஷியோ. ஓகே, பி ரேஷியோ வந்து ஜெனரலி சொல்லுவாங்க மார்க்கெட்ல பிலோ 15 தான் ஆவரேஜா ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட்ல 15. ஸோ எனிதிங் பிலோ 10 இட் இஸ் லைக் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எனிதிங் மேபி ஓவர் ஒரு 25 or 30 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்துட்டு பி ரேஷியோ வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் செக்டர் ஆல்சோ. ஓகே, டெக்னாலஜி செக்டர் ஆல்வேஸ் கொஞ்சம் ஹை பிஆர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நார்மல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஓ எனி டைப் ஆஃப் நார்மல் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி லைக் பிரிக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ப்ராப்ளி பி கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகே, பொதுவாக வந்து அந்த ஓகே பொதுவாக என்ன மாதிரி கம்பெனினா அந்த கம்பெனி வந்து ஜெனரலி அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளவா டொமினா இல்லைன்னா நார்மல் ப்ராடக்ட் டொமினா இல்லைன்னா நிறைய சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி கம்பெனிக்கு பி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஓகே, ரிட்டர்ன் ஆன் எக்யூட்டி ROE வந்துட்டு ஓகே டோட்டல் இன்வெஸ்டட் ஃபண்ட் அதுக்கும் அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா ஓகே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இருக்கும். முதல் அசெட் முடிஞ்சு லைபிலிட்டி முடிஞ்சு டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் ஒன்று இருக்கும். அந்த டோட்டல் யூ டிவைட் ப்ராஃபிட் டிவைட் பை தட் ஃபிகர் you will get the times by 100 you will get the ROE, return on equity. Okay, return on equity வந்துட்டு பொதுவா anything above 10 acceptable. Okay, anything above 10 acceptable. அதுனா அப்படின்னா கம்பெனி கொஞ்சம் எஃபிஷியண்டாக ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம்டைம் சில டெக்னாலஜி கவுண்டர்ஸ்லாம் above 20 கூட இருக்கும். ஓகே, ஹை க்ரோத் கவுண்டர் சம்டைம் ஹையாக இருக்கும், above 20 கூட இருக்கும். ஓகே, ஆல்ரைட். அடுத்து வந்து கியரிங் ரேஷியோ. கியரிங் வந்து அவங்க போரோவிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது. ஓகே, கியரிங் எப்படி, கியரிங்னா அவங்களோட போரோவிங் எவ்வளோ ஹையாக இருக்கு. இப்போ above 1னா கன்சிடர் ஹைலி லெவரேஜ், கொஞ்சம் லெவரேஜ் அதிகம் அப்படின்னா போரோவிங் அதிகம்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து ரேஷியோ சொல்கிறேன் ஏன்னா வந்து சம்டைம் வந்து புதுசாக அனுபவம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வியட்டாக தான் இருக்கும். பட் லேட்டர் ஐ வில் ஷோ யூ நீங்கள் எங்கே போய் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த சைட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் எங்கே போய் நீங்கள் பார்க்கலான்னு. ஓகே, ரைட். அடுத்து வந்து லைக் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ப்ராஃபிட் டிவைட் பை த revenue. Okay, so you get the profit margin. So anything above 10 it will be the acceptable. Okay, அடுத்து வந்து dividend yield வந்துட்டு return for the நீங்க ஒரு ஷேர் வாங்கினாங்க உங்களுக்கு என்ன டிவிடெண்ட் கொடுக்குறாங்க
கம்பெனி எவ்வளோ என்ன பே பண்ண சம்திங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேங்க்ல காசு போட்டாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அது டிவிடெண்ட். ஸோ ஹையர் த ஹில் இல் பி பெட்டர் ஃபார் யூலாம், ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் கேஷ் ஃப்ளோ, அது இம்பார்ட்டன்ட் திங். கேஷ் ஃப்ளோ, கம்பெனி எப்படி கேஷ் ஜென்ரேட் பண்ணுது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்டாக கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அது சம்டைம்ஸ் சில கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அதிகமாக காட்டுவாங்க, கேஷ் ஃப்ளோ ரொம்ப லோவாக இருக்கும். ஏன்னா வந்து சம்டைம் தே டூ லாட் ஆஃப் பிஸ்னஸ் இன் கிரெடிட்ஸ். அப்போ பேமெண்ட்லாம் ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஸோ குட் ஃபார் த கம்பெனி. ஏன்னா சடன்லி எனி கைண்ட் ஆஃப் லைக் இந்த மாதிரி கோவிட் டைம் ரொம்ப ட்ரெஸ்ஸிங்கான சுச்சுவேஷன் நடந்துச்சுனாக்கா அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா தே மைட் பி இன் டிஃபிகல்ட் பொசிஷன்ஸ். ஓகே ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பார்க்கலாம், என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஃபியூ கேட்டகரிஸ் நீங்கள் ஃபியூ இதாக கேட்டகரைஸ் பண்ணலாம். என்ன மாதிரினா growth as a company ஒரு growth oriented கம்பெனியாக இருப்பாங்க. சில இது கொஞ்சம் டிஃபென்சிவாக இருப்பாங்க. சில இது வந்து சில கம்பெனி வந்து சைக்கிளிக்கல் நேச்சர் பிஸ்னஸ், லைக் commodities சைக்கிளிக்கல் நேச்சர் பிஸ்னஸ். சம்டைம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சம்டைம் லோவாக இருக்கும். அதே சில மேனுஃபேக்சரிங் அதே மாதிரி தான், சம்டைம் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், சம்டைம் டிமாண்ட் வீக்காக இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து மார்க்கெட்டில் இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கோர்பரேட் ஆக்டிவிட்டீஸ். கோர்பரேட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் அ கம்பெனிஸ் லைக் பெரும்பாலும் இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங், அது ஒரு டைப் ஆஃப் கோர்பரேட் ஆக்டிவிட்டீஸ். Okay, some financially they I mean the last couple of years it might not perform so well, so suddenly they might go for a restructure, nature business மாத்தலாம். Okay, உள்ள புதுசா மேனேஜ்மெண்ட் ஒரு ரீஷஃபிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் just involve the particular company only. Okay, so market capitalization எப்படின்னாக்கா பொதுவாக 3 டைப் மார்க்கெட் கம்பெனியை 3 டைப்பாக பிரிக்கலாம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வகையை பார்த்துட்டு. ஒன்று வந்து லார்ஜ் கேப் கேபிட்டல் கவுண்டர்ஸ் அப்படி சொன்னாக்கா பிக் கேபிட்டலைசேஷன் கம்பெனினா லைக் பிக் கம்பெனி லைக் எஸ்டாப்ளிஷ்ட் லைக் மே பேங்க், பல்வி பேங்க். ஓகே, அதர் எனி பிக் கம்பெனிஸ் தே கால் இட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், ஏன்னா அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மிட் கேப், அது கொஞ்சம் சின்ன கம்பெனி இன் பிட்வீன். பொதுவாக அந்த high market capitalization company probably above 1 billion generally, above 1 billion. So anything below you can say that like mid cap company, or anything below 500 million or below 200 million so small cap company அப்படின்னு சொல்லலாம். Okay, all right. Okay, இந்த செக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 வகை கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி பிரித்து பார்த்தா உங்களுக்கு ஈஸி. ஓகே, மார்க்கெட்டில் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மார்க்கெட் பார்க்குற வியூ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, செக்டர் அவுட்லுக் அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா சில இது மாதிரி இந்த எக்கானமிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக்லி லைக் இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷனாக இருக்கிறப்போ ஸோ என்ன இம்பேக்ட் சில செக்டருக்கு சில மாதிரி இம்பேக்ட் இருக்கும். லைக் இன்ஃப்ளேஷனரி இருக்கிறப்போ வந்து சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே அதிகமாக ஏறுறப்போ, ஸோ இப்போ இட் வில் பி லைக் ஃபார் பேங்க்ஸ் இட் மைட் பி லைக் குவைட் வாட் யூ கால் தட் குவைட் பெனிஃபிட்டிங் மாதிரி, ஏன்னா பேங்க்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வேறு மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் சப்ளை, லைக் ஏலியன் சொன்ன மாதிரி லைக் க்ளவ்ஸ்க்கு பாருங்க, glove counters totally depend, the share price totally depends on demand and supply. So demand stronger agrappo the price also been higher, stock price is doing well. Adhe pole or supply kuda vara mari varappo so the is even too much of supply, so the pricing strong ala, so price came down. Okay, idhe mari sala other influence la irukum where the sectors movements and the demand supply, I mean whatever movements are determine பண்ணும். Okay, fundamental analysis is what the advantage. Okay, all right, what the advantage naga and the company of strength உங்களுக்கு தெரியும். Okay, how strong is the company. Okay, அப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி growth, defensive, cyclical இந்த மாதிரி நீங்க கேட்டகரைஸ் பண்ண முடியலாம் நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா
இந்த மாதிரி ஒரு growth அதோட நேச்சர் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி கம்பேர்ட் டு டிஃபென்சிவ் சேம் கோஸ் டு சைக்கிளிக்கல். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணால் தான் இதெல்லாம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண முடியும். சம்டைம் நீங்கள் வந்து பேப்பர்ஸ்லாம் இருக்கும், சில ரிசர்ச் ஹவுஸ்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணால் தான் உங்களோட பிஹேவியர் ஓரளவுக்கு தெரிய வரும். ஏன்னா ஸோ எல்லாமே ஒரே மாதிரி சில டைமில் வந்து எல்லாமே இவந்தோ சில நம்ம பெரிய பெரிய டிசாஸ்டர் நடந்தால் எல்லாமே கீழே தான் வரும் போத. அப்படி சம்டைம் எப்பயுமே அந்த டிசாஸ்டர் நடக்காது பாருங்களேன். ஸோ ஓவர் த டைம் வந்து சில மாற்றங்கள், சில மைக்ரோ எக்கனாமிக்கில் சில மாற்றங்கள் வரப்போ இந்த செக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டாக்ஸ்லாம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூ பி மோர் ப்ரிப்பேர்ட். ஓகே, டிசிஷன் எடுக்க மோர் ப்ரிப்பேர்ட், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். ஓகே, அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைமிங். ஓகே, இது எப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு கவுண்டர் வாங்குறீங்க, ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்குறீங்க. ஓகே, அது கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கு வாங்குறீங்க. ஓகே, இது எப்போதான் ஏறும் அப்படின்னு நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் ஷூராக சொல்ல முடியாது. ஓகே, but you know this company is very healthy. Somehow along the longer you might go up, but fundamental just sticking to the fundamental you might not sure whether எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக அது ஏறப்போகுது அப்படி whatever the two எப்படி ஏறுது ஒரு 2-3 monthsல என்ன டார்கெட், ஓகே கீழே வந்த என்ன சப்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியாது ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா. ஓகே 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 இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் இப்போ எல்லாம் பார்த்தோம், ஃபண்டமெண்டலி என்ன மாதிரி கேட்டகரிஸ் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம டீப்பாக போவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம், டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட் வித் ஒன் கம்பெனி. ஓகே, ஐ வில் கோ வித் திஸ் கம்பெனி சில்வர் ரிச். ஓகே, இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். சில்வர் ரிச் வந்து இஸ் நாட் அ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, டெஃபினெட்லி நாட் அ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. is on the negative reserve. Okay, is a losing company. Last 5 years, almost 3-4 years losing company. Is a negative reserve. இப்போ negative mean accumulated losses negative reserve. Okay, இதான காட்டுறேன். இதை ஏன் உங்களுக்கு முக்கியமாக காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி பாருங்க லாஸ்ட் இயர் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஜுவலி ஒன் அப் ட்ரெண்ட். ஓகே, கிராஜுவலி வால்யூமும் பாருங்க, இப்போ பாருங்க இந்த பீரியட்ல இருந்து வால்யூமும் பாருங்க, பிரைஸ் ஏற வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசிங். ஓகே, ஆல்ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சடன்லி இஸ் பிளான்ச். திஸ் ஹேப்பன் வித்தின் இது வீக்லி சார்ட். வித்தின் 2 days இஸ் ரியலி கிவ் அப் எவ்ரி திங். 6 months என்ன ஏறுச்சுதோ அந்த வித்தின் 2 days வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு, ஷார்ப்லி டவுன். ஓகே ஓகே, ஏன் இந்த நடந்தது? பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா சிண்டிகேட்டட் கவுண்டர். Okay, this company got no fundamental. It was pushed up by gradually pushed up. Is a syndicate was behind the movements. Okay, all right. இப்போ இந்த மாதிரி கவுண்டர்லாம் நீங்க பாருங்க, நீங்க ஃபண்டமெண்டல் வாக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து கிராஜுவலா ஏறிட்டு இருக்கு, டெக்னிக்கலா பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னா வால்யூம் பார்த்தா வால்யூம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தானே. வால்யூம் ஒரு அப் ட்ரெண்ட், வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசிங். Okay, is a kind of a good indicator for you. Is that it's going up, volume also high, attract பண்ணிருக்கோங்க. ஓகே ஓகே, ஏன் இப்படி ஷார்ப்பா விழுது அப்படின்னு பாத்தீங்களா? ஓகே, few reasons இருக்கு. ஒன்னு வந்து okay, when syndicate push the counter to come a point they have to unload it also, because இங்க இருந்து வாங்கிருப்பாங்க, ஒரு டைம் வந்தானே அவங்கள அன்லோட் பண்ணணும். ஓகே, அது ஒரு காரணம். அன்லோட் பண்ணாக்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. ஓகே, there's nobody there to support the price, you might plunge down. அது ஒரு ரீசன். ஓகே, இன்னொரு ரீசன் வந்துட்டு ஏன்னா சிண்டிகேட் ஆப்ரேட் பண்றது இதெல்லாம் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் மார்க்கெட் ரூல்ஸ். இட்ஸ் அகெயின் மார்க்கெட் ரூல்ஸ். ஓகே, ஸோ ஒரு பீரியட் வந்து மேபி ஒரு பீரியட் வந்தோடனே ரெகுலேட்டர்ஸ் மைட் find out this counter been manipulated. Okay, some syndicate operator might be manipulated, so they might want every security commission or bursa வந்து அந்த broker warn பண்ணுவாங்க. Okay, something hanky-panky going on in your broking, so you have to be better, you take action அப்படின்னு. அவ திடீர்னு அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்றப்போ ஸோ அவங்க திடீர்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. இந்த syndicate what to do, suddenly they stop the operations. Okay, this அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இம்பாக்ட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படி எப்படி இது நெக்ஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா மேபி இஸ் லிமிட் டவுன் லைக் தட், இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் யூ டு கெட் அவுட். ஓகே, ஸோ
இந்த மாதிரி டைம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா எக்ஸிட் பண்ண வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லிப்பா இருந்தா, ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் சே யூ ஹோல்ட் இட். ஆனா ஹோல்ட் பண்ண என்ன ஆகும் இந்த மாதிரி கம்பெனில? ஏன்னா இது ஆல்ரெடி லாஸ் மேக்கிங் கம்பெனி. If they continue the kind of losses, I think they might survive for another 1 or 2 years only. So they might go under PN17 after that. Okay, PN17 mana is like 2. I mean, they might be come back, so might not. Chances very slim. So loss making company chances very slim now. But probably you might total lose money in this kind of situation. Okay, so this is one example I give you which syndicated counters operate panna fundamental theriyam pundinaka இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து என்ன பார்ப்போம்னா, ஓகே நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க ஸ்டாக் வந்து ஃபியூ கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து growth or defensive, ஒரு சைக்ளிக்கல், corporate activity, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி சொன்னேன். ஓகே, அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட்ஸ் see. ஓகே, இது வந்துட்டு அஞ்சு வந்து என்ன பிசினஸ் செய்றாங்கன்னாக்கா ஸ்டீல் பிசினஸ். ஓகே, ஸ்டீல் வந்து இஸ் சப்ஜெக்ட் டு டிமாண்ட் அண்ட் சப்ளை. சம்டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டீல் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ ப்ரைஸ் ஃபோமாக இருக்கும். ஓகே, அப்போ சம்டைம் வந்து பிக் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, அப்போ டிமாண்ட் லோவாக இருக்கும், அப்போ வந்து ப்ரைஸ் வீக்காக இருக்கும். இப்போ டிபிக்கலி சைக்ளிக்கல் ஸ்டாக் மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்ளி எல்லாம் யோயோவாக தான் இருக்கும், ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். யூ ஒன்ட் ஹேவ் த ட்ரெண்ட் விச் உங்களும் பார்த்த மாதிரி ட்ரெண்டாக இருக்காது, கண்டினியூவாக கோவா பண்ணாது. இது ஒரு பீரியட் வந்து நல்ல ப்ரைஸ் இருக்கப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறம் நோ டிமாண்ட் இஸ் ட்ராப்ல அது. ஓகே, வீக்காக இருக்கும். சேம் டைம் அதே ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு பாருங்க. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஓகே, இதுல இன்னொன்று என்ன தெரியும்னா, ஃபண்டமெண்டலி உங்களுக்கு தெரியணும்னாக்கா, இதுவும் டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஸ்டாக்கோட சார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபண்டமெண்டலி பாத்தீங்கன்னாக்கா சம்டைம் என்ன பண்ணும், அஞ்சு வந்து among the steel is one of the strongest counter, among the steel strongest counter. Okay, sometimes market weak, I mean recession time வருது, so we don't have much projects, government not having any big projects to do, so அப்ப demand low ஆ இருக்கு, அப்ப price கீழ வந்துச்சு. ஓகே, price கீழ வந்து sometimes எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்களா, fundamentally they might, I mean the company might losing money, company might losing money, but price வந்து further வந்து கீழ விழுவல. ஏன் அப்படின்னா இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். ஓகே, it is not much demand, price was lower, so the company might that 1-2 quarters might losing money இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஓகே, but it might not go further down. ஏன் அப்படின்னா ஏன்னா over the time வந்து இப்போ 1-2 years கம்பெனி வந்து the earning வீக்கா இருக்கு, pricing ஸ்ட்ராங்கா இல்லை, அப்படி கீழே வந்துருச்சு, but still cannot go further down. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து after 2-3 years, next coming 2-3 years, the trend will change again. Okay, அதே மாதிரி they start to, I mean the government might start back the projects or demand might pick up again. Okay, one more reason என்ன இருக்குன்னா, when these anju, okay, this is one of the strongest counter you can sustain. Okay, அதே மாதிரி ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா so many type of counters, pioneersலாம் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Previously, but so many steel companies gone bankrupt, like Vaja Steel, M Steel, they are gone bankrupt. Okay, yeah, in a much situation, yeah, when the things are down, they can't sustain the operation. Okay, அவங்களுக்கு வந்து balance sheet strength பத்தல, அப்ப sustain பண்ண முடியல, அப்ப வந்து lower price, the company might go bankrupt. Okay, அப்ப அந்த மாதிரி situation go bankrupt, அந்த மாதிரி situation என்ன ஆகுதுன்னா demand குறையுது, I mean supply குறையுது, steel company getting less, the supply also reduce. After that, share price start to go up sharply. I mean the demand for steel, when it's come back, the supply is still low, so the price can go up quite steadily upward. Okay, up over a period of time, okay, again don't have much for big projects, so again the same thing happen, the process continue. Okay, in the bottom line, some good steel company can sustain, some not financially strong might go bankrupt. Okay, these are cyclical nature of business company or chart movements and fundamentals I'm sharing with you. Okay, next let's we go at your example papom. Okay, this is DG. Okay, DG, one time DG pathina it was been very high growth counter. Okay, so for when about 90s
middle of 90s until about 20 years, or until 2015 வரையும் it was been a very sharp growth company. ஏன்னா அப்பதான் வந்து newly telecommunication, I mean the mobile phones are coming into that, people started buying aggressively. So the growth was been very strong. அப்போ வந்து the price was continuously moves up, continuously moves up. அப்புறம் come to a period of time பார்த்தீங்கன்னாக்கா is no more moving up with a new, I mean no more continuously moving upward, is continuously moving sideways. அப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன ஆச்சுன்னா இது become defensive சொல்லலாம். ஏன் அப்படி டிஃபென்சிவ் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா further growth இல்ல. Okay, the market, mobile phone probably saturated, everybody already got a line. அப்ப அந்த மாதிரி situation, new customers new customers coming into it very low. அப்ப வந்துட்டு saturated ஆச்சு. Okay, but saturated ஆனாலும் அது வந்து mobile still a very, it's become necessity already now. Okay, அப்ப வந்துட்டு still they have existing market இருக்கு, they still managing their margin well. So it's become kind of a defensive movement in the mari. Okay, sideways movement, because the cash flow is still strong, they still able to maintain the dividends. Okay, so it remain as a defensive. Okay, earlier sharp growth arrange, after a period of time market saturated is become a defensive. Okay, இது ஒரு defensive situation type of stocks ஓட ஒரு example உங்களுக்கு. Okay, அடுத்து நம்ம பார்ப்போம். Okay, yeah. Okay, next we can look. Okay. Alright. Okay. Okay, இது வந்துட்டு SM track. Okay, SM track வந்துட்டு அவங்க நேச்சுரலி என்ன பிசினஸ்னாக்கா, இது இஸ் நாட் as very strongly not a financially very strong counter. Okay, இவங்க வந்து involved in RFID, the toll RFID counter இருக்குல்ல, ஸோ அந்த டெக்னாலஜி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஓகே, இது லேட்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் பாருங்க ஹையா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஹையா இருந்துச்சு, ஒரு வெரி ஷார்ட் பீரியட் ஹையாகவும் இருந்துச்சு, கீழே வந்துச்சு, திரும்பவும் volume still high when it's coming down also. Okay, these counters subject to even speculative counter தான். இவங்களுக்கு வந்து nature business கொஞ்சம் weak தான், but the situation was quite right for them. ஏன்னா when the government was announced moving to digital economy அப்படின்னு போறப்போ, okay, so SM track they attract some news. I mean the syndicates, probably obviously these kind of things the syndicates operations la. So the news about okay, they're planning to tender for big government contract. So அப்படின்னு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க, வந்துச்சு. ஸோ அந்த நியூஸ்ல வந்துட்டு இஸ் ஆ 1-2 days கேம். இது வந்து ப்ராப்ளி வந்து பிடிடின்னு சொல்லுவாங்க. போன தடவை நம்ம சொன்னேன், பிடிடி வந்து brokers they only do very short trades, 1 or 2 days தான் செய்வாங்க. ஓகே, இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா ஷார்ப்பா they push the price, then immediately 1 or 2 days exactly after that you get out. அவங்க கேம் வந்து ரொம்ப இருக்காது, ரொம்ப நாள் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஆக்டிவிட்டினா மூவ்மெண்ட் சம்டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ ரெண்டும் பார்த்தோம், டெக்னிக்கல் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் பார்த்தோம். ஓகே ஓகே, இப்போ just say we go back to the fundamental again. Okay, சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் வந்துட்டு எங்க இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ these are few ratios, important things you have to see, and you have to categorize the stocks. என்ன மாதிரி ஸ்டாக் கேட்டகரைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு சார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டினா, growth-ஓட சார்ட்ஸ் எப்படி இருக்கும், டிஃபென்சிவ் கவுண்டர் சார்ட்ஸ் எப்படி இருக்கும், சைக்கிளிக்கல் எப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தீங்க. corporate activities, just now it is SM track, is a kind of corporate activities where they spread the news, expecting to get something big from the government on digital economy அப்படின்னு சொல்லி ஷார்ப்பா எக்ஸ்ப்ளூவ் பண்ணி கீழே வந்துச்சு. ஓகே, ஆல்ரைட். எல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒன்று போவோம். என்னது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா சைக்கலாஜிக்கல் இமோஷன் ஃபேக்டர்ஸ். இது என்னது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், ஏன்னா இப்போ நீங்க பார்த்தது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஒன்லி என்னது 50% தான். என்னது 50% நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மார்க்கெட்ல
These are our psychology and emotion factors. Okay, so சில activities, சில movements in the market வந்து நம்ம அதை வந்து ஒரு காரணமே I mean you can't define it in the normal simple terms define பண்ண முடியாது. ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அதனால சொல்லவே முடியாது. ஏன் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் see any price move upward move பண்ணிச்சுனாக்கா pull back இருக்கும். Definitely the pull back because the trends we seen just now, the trends nothing moving upward. மேல போனா கொஞ்சம் pull back இருக்கு. Okay, அப்படி pull back இருக்கிறப்ப என்ன ஆகும், volatility கூடும். Okay, when it's gone up, of course when volatility also will increase. Okay, so அப்போ வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப இமோஷனல் தான் இருக்கும், வெரி இமோஷனல் இருக்கும். இங்க கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்துச்சு, ப்ராஃபிட் போயிருமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பயப்படுவோம். ஸோ we have the fear. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேலஞ்ச் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து ஃபண்டமெண்டல், அப்படி ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ் பண்ணாக்க சில ஸ்டாக்ஸ் பார்ப்பீங்க, எஸ்பெஷலி இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ் பண்ணா கூட, ஈவன் சைக்ளிக்கல் ஸ்டாக் கூட, ஓகே ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ் பண்ணா கூட ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக மூவ் பண்ண சம்டைம் அப்படியே ஸ்டக்னாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நியூஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ப்ரைஸ் மூவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி ஏன்னாக்கா participants less, அது கேட்டலிஸ்ட், அது சம்டைம்ஸ் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஏதாவது ட்ரிகர் பண்ணணும். ஓகே, சம் ஃபண்ட்ஸ் வாங்கணும், இல்லை சம் கைண்ட் ஆஃப் அதிரடியாக நடக்கணும், சடன்லி டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும், ஏதாவது ட்ரெமெண்டஸ் நடக்கணும், அப்போதான் வந்து அது மூவ் பண்ணணும். சிலனாக்கா அப்படியே செகண்டாக இருக்கும். சம்டைம் ஃபண்ட்ஸோ யாராவது பார்ட்டிசிபேஷன் கூட்டினா தான் அது ஏறும். ஓகே ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். நல்ல ஃபண்டமெண்டல் வாங்கினாலும் ப்ரைஸ் ஷாப்பாகவும் ஏறாது, சம்டைம்ஸ் செகண்டாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சம்டைம் இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்துட்டு எந்த நியூஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ப்ரைஸ் ஷாப்பாக ஏறும், ஷாப்பாக இறங்கும். இது வந்துட்டு சம்டைம் இன்சைடர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இன்சைடர்ஸ் வந்து நியூஸ் வரங்காட்டியும் ரியாக்ட். ஓகே, இது ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அப்போ நியூஸ் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஓகே, அதே மாதிரி நியூஸ் ஒன்று இருக்கா, சடன்லி மார்க்கெட் குவைட்டாக, ஐ மீன் த கவுண்டர்ஸ் மைட் பி ஜஸ்ட் மூவிங் த ரேஞ்ச், சடன்லி ஷாப்பாக கீழே வரும். ஸோ சம் பேட் நியூஸ் விச் யூ டோன்ட் நோ yet, ஸோ somebody inside might know, they already react on that. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமரைஸ் பண்ணிக்கணும் மார்க்கெட்டில் இருக்கிறனால. இதெல்லாம் வந்துட்டு நம்ம this a challenge like you have to overcome in the market. இந்த ஃபண்டமெண்டல் இருந்தாலும் டெக்னிக்கல் இருந்தாலும் சம்டைம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, you are prepared for that. Nothing is so fixed in the market. ஓகே, ஏன் இந்த மார்க்கெட்டில் எதுவுமே ஃபிக்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஓகே, எவ்ரிதிங் சேஞ்ச் ஓவர் த டைம், டெக்னாலஜி இவால்வ், செக்டர்ஸ், நியூ செக்டர்ஸ் ஆர் கமிங் இன் ஸ்டோர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால we can't have any fixed approach. ஒரு ஃபிக்ஸான ஃபார்முலா இருக்காது நம்மகிட்ட, இப்படி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இதுதான் வே, இது ஒரு வேல் தான் நான் காசு செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. ஓவர் த டைம் மாறும், அதை நீங்கள் அடாப்ட் பண்ணணும், அவேர்னஸ் இருக்கணும், அடாப்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து, நம்ம ஹியூமன் பீயிங் தான் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஹியூமன் பீயிங், வி ஆர் சப்ஜெக்ட் டு இமோஷன். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி சப்ஜெக்ட் டு இமோஷன்ஸ். ஓகே, சம்டைம் லாஸ்னா ரொம்ப பயப்படுவோம். ஓகே, சம்டைம் மாதிரி ஏறுது நம்ம கூட வாங்குவோம், ஸோ கிரீடாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி இமோஷன்ஸ் வெரி வெரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த இமோஷனாலேயே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு என்ன, பிகாஸ் யூ கான்ட் குவான்டிஃபை இமோஷன்ஸ். ஓகே, அதை மேஜர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இமோஷன்ஸை. ஸோ அதனால வந்து சில மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இரட்டிக்காக இருக்கும். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் இட். திஸ் ஹவ் த மார்க்கெட் ஒர்க் டியூ டு அவர் இமோஷன்ஸ். ஓகே ஓகே, சென்டிமெண்ட்ஸ் சம்டைம் பார்த்தீங்கன்னாக்கா நோ ரீசன் சம்டைம் மார்க்கெட் கீழே வரும், எல்லாம் நல்லா இருக்கும், மார்க்கெட் கீழே வரும், சம்டைம் ப்ராஃபிட் டேக்கிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் இட்ஸ் ஹேப்பன், என்ன காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே, ரியல் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னாக்கா, சம்டைம் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சம்டைம் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து அவங்க நெக்ஸ்ட் டே அவங்க கமெண்ட்ரி கொடுக்கறது வந்து சம்டைம் புரோக்கர்ஸ் கால் பண்ணுவாங்க. புரோக்கர்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க, வாட்ஸ் அவுட்லுக் ஆஃப் டுடேஸ் மார்க்கெட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சம்டைம் வந்து நோபடி நோஸ், இப்படி தான் அப்படி கேஸ் பண்ணுவாங்க தான். ஓகே, நோபடி நோஸ், தே ஜஸ்ட் இப்படி சே ப்ராஃபிட் டேக்கிங், அதனால கீழே வந்துச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ இட் இஸ் another things where you can't fully measure பண்ண முடியாது மார்க்கெட்டை. Just in sentiments, your moods or your emotions all cannot be quantified. Okay, so okay, எப்படி இப்போ ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க, டெக்னிக்கல் பார்த்தீங்க, இன்னொரு ஃபேக்டர், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்க, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இமோஷன் ஃபேக்டர்ஸ், நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம், சரியா டிசிஷன் எடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணோம், வாலட்டைலாக இருக்கும். ஸோ which you have to adjust to it, அதெல்லாம் பார்த்தீங்க. ஓகே, எது சேஃபஸ்ட் வே, இதெல்லாம் பார்த்தீங்க. இதில் எது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும்
ஓகே உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. எக்ஸ்பர்ட்ஸ் சம் பைனி இன்வெஸ்டர்ஸ், வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்லாம் அவங்க என்ன மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் அவங்க வந்து மார்க்கெட் ஷார்ப்பாக ஏறதை சேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே சேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேஸ் அதுக்கப்புறம் வந்து end up with some pullback, some correction. ஸோ அவங்க எப்படி சேஃபஸ்ட் வே பார்ப்பாங்கன்னா கரெக்ட் பண்ண பிறகு தான் பொசிஷன் எடுக்க பார்ப்பாங்க. திஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வே பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஆஃப்டர் கரெக்ஷன். ஓகே ஸோ அதனால வந்து பி கான்ட்ரரியன்னு சொல்லுவாங்க. பி கான்ட்ரரியன்னாக்கா ஜூட் ஃபாலோ த கிரவுட். எல்லாம் வாங்குறாங்கன்னு சேஸ் பண்ணாதீங்க. ஓகே பெரும்பாலும் டிசப்பாயின்மெண்ட் தான் முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அதோட அந்த மொமெண்டம் முடிஞ்சுனாக்கா மார்க்கெட் ரொம்ப கரெக்ட் பண்ணோம். ஓகே கரெக்ட் பண்ணோம். ஸோ யூ மைட் ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் டு என்டர் slightly lower. ஓகே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் அதை பாசிட்டிவாக பார்ப்போம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட ஏர்லியர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை கரெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து அதோட என்ட்ரி பாயிண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே ஸோ இது இப்போ பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் சம்திங் விச் கான்ட் கண்ட்ரோல் இன் மார்க்கெட். ஓகே ஏன் நடக்குது இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க்கெட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே அப்போ நீ என்னதான் கண்ட்ரோல் பண்ணலாம்? நம்ம காட்டின மாதிரி டெக்னிக்கலில் வந்து சில பேட்டர்ன்ஸ் ஓகே இருக்கு, சேஃபாக நம்ம அட்டெண்ட் பண்ணுறது சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் ரெண்டமாக இருந்தால் கூட தேட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஷூரிட்டி இருக்கு. ஓகே ஏன்னா அதுலனா டெக்னிக்கலும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தேட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் என்ட்ரிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. டெக்னிக்கல் கொஞ்சம் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சில்வர் இஷ்யூ வந்துட்டு ஃபண்டமெண்டலாக இருக்கும் வந்து ஸோ ஹவு இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஒரு 6 months மேலே இருந்துச்சு. அப்போ 2 days within 2-3 days ஷார்ப்லி டவுன். ஸோ எல்லாமே போச்சு. அப்போ வந்து நெக்ஸ்ட் 1-2 years வந்து அந்த கம்பெனி கண்டினியூ பண்ணிச்சுன்னா இட் மைட் கோ இன்டு PN70, யூ எண்ட் அப் வித் டோட்டல் லாஸ். ஓகே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகே ஆல்ரைட். ஓகே அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? ஓகே எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ஓகே let's go and see where you can get the information. ஓகே அதான் சொன்ன இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு உங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுற வே, இந்த ரேஷியோஸு இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டோபீடியா அங்கே போனீங்கன்னாக்கா they have everything inside there. ஓகே இஸ் ஃப்ரீ. உங்களுக்கு டெக்னிக்கல் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுற வே, சார்ட்ஸு, பேட்டன்ஸு ஓகே யூடியூப் they will have videos also. எல்லாமே இங்கே இருக்கு. இது வந்து வெரி வெல் recognized web. Even the academically also we refer to the web. Okay even any courses, MBA whatever courses நீங்க சேர்றது வந்து ஃபைனான்ஷியல் கோர்சஸ்க்கு நீங்க வந்து இன்வெஸ்டோபீடியா ரிஃபர் பண்ணலாம். இஸ் a very genuine வெப்சைட். அது பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நேஷனலி உங்களுக்கு என்ன மாதிரி நியூஸ், கமோடிட்டி நியூஸ், சார்ட்ஸ், ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் whatever அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் எக்கானமிக்ஸ் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகுந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆல்சோ ஃப்ரீ. ஓகே மலேசியா மார்க்கெட்டுக்கு நம்ம புதுசா மலேசியா வெப்சைட்டில் உங்கள் என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே அதை தவிர்த்து உங்களுக்கு அதர் பிஸ்னஸ் நியூஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் whatever நீங்கள் ஏஜ் மார்க்கெட் போனீங்கன்னாக்கா அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரிசர்ச் கூட பண்ணலாம். உங்களுக்கு பழைய நியூஸ் எதுவும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டு ரிசர்ச் கூட பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அடுத்தது another best way to find information about a company is go to their website. ஓகே அந்த வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷன் இருப்பாங்க. அது வெப்சைட்ல வந்து சில கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வெரி குட். சம் கம்பெனி டோன்ட் ஈவன் புட் ப்ராப்பர் வெப்சைட். அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் குவாலிட்டி ஆஃப் கம்பெனிஸை. ஸோ இஸ் பிராண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்பெனிஸ். அது பார்க்குற விதம் வந்து வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ சம் குட் கம்பெனிஸ் நல்ல வெப்சைட் வச்சிருப்பாங்க. சம் பேட் கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன் ஒழுங்காக இருக்காதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே ஸோ இட்ஸ் another way to one way to evaluate a company also. Okay all right. ஓகே ரைட். இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம். ஓகே இப்போ வந்து ஒரு ரியல் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நீங்கள் வந்து டெக்னிக்கல்ஸை வச்சு ஃபண்டமெண்டல் நியூஸை வச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு ஒரு ரியலாக ஒரு கம்பெனி காட்டுறேன். ஓகே வி சூஸ் அ கம்பெனி Hinari. ஓகே this company Hinari was involved in technology. Okay technology company. It is included in the KLCI index. Okay I think it is the first technology company which is included in KLCI index. Okay out of 30 largest company is one of the company irukko. Okay Hinari vandute involved in semiconductor sectors
and they also involved in 5G. They I mean, research சொல்றாங்க the one of the proxy for 5G சொல்றாங்க. Okay, they're one of the largest company. Okay, what's interesting about Inari? Okay, Inari வந்துட்டு இது வந்து வீக்லி இன்னாரியோட வீக்லி சார்ட். ஓகே, வினாவியோட கொஞ்சம் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதோட ROE வந்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து வெரி ஹெல்த்தி, ஒரு 15 to 15% இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள், 15%. அதோட அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 to 15% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஓகே, யூ டாக் அபௌட் டிவிடெண்ட் ஈல்ட், லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா 80 to 100% they fully pay you dividends. Okay, fully pay dividends, and it's a net cash company, zero borrowing. Okay, this is the fundamental of the company, and it was earlier issue 5 years back. I think is one of the sharp growth, I mean very top growth company on a double digit growth. Okay, they growed very well, ரொம்ப ஷார்ப்பா grow பண்ணிச்சு. Okay, what's interesting now, இப்போ வந்து கோவிட் டைம்ல வந்து அது விழுந்துட்டு திரும்ப rebound, very sharply will rebound. இது வீக்லி sharply rebound பண்ணிருச்சு. Okay, இப்போ lately technology sector correct பண்றப்போ it did some correction also. Okay, some correction. Okay, இதையா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன்னா, இது fundamentally is proven, it has all the qualities to be chosen as one of the fundamentally strong company. Again, technically பாத்தீங்கன்னாக்கா இது textbook theory. இந்த technical பாத்தீங்கன்னா textbook theory. நீங்க பாத்தீங்கன்னாக்கா see first வந்து moving average. The moving average was earlier timeல it crossed upward and it's continuously gone up. Okay, until இங்க வந்து ஒரு first break இருந்துச்சு, eventually it's gone up again, and it's on an uptrend for a long time. Okay, uptrend for a long time. Okay, lately when the market the interest rate ஏற போகுது அப்படின situation வந்தப்போ US technology counters எல்லாம் ஷார்ப்பா கரெக்ட் பண்றப்போ, so you also followed, you also did sharp correction. Okay, sharp correction பண்ணிச்சு. அப்போ வந்துட்டு இதை நீங்க அனலைஸ் பண்ணாக்கா few technical tools வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா one of it வந்து retracement level. Okay, retracement level வந்துட்டு we have about 30%, you have 50%, 60% retracement level. Technical பத்தி உங்களுக்கு தெரியும். Okay, எப்பயுமே வந்து 50% retracement correction வந்து கொஞ்சம் healthy correction, and if it's able to support பண்ணிச்சுனாக்கா is consider you can accept that as a quite strong support level சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னாரியோட support actually it's been supported at 50% level. Okay, அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50% level அங்க சப்போர்ட் பண்ணிட்டு ரிபவுண்ட் பண்ணிச்சு. Okay, அது already give you one indicator. Okay, so already give you one indicator where is going to be a strong support, being strongly supported at 50 level. Okay, அடுத்து நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது வந்து வீக்லி சார்ட். ஓகே, நீங்க எங்க தான் பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இன்னும் ஷார்ட்டான டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். அவர்லி சார்ட்ஸ். ஓகே, அவர்லி சார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அவர்லி சார்ட் இனாரியோட அவர்லி சார்ட்ஸ் பார்ப்போம். எங்க நீங்க வந்து பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, திஸ் இனாரியோட வந்து அவர்லி சார்ட், அதாவது எவ்ரி 1 hour சார்ட் பண்றது. ஓகே, இதுலயும் ஒரு டெக்னிக்கலி வந்து டெக்ஸ்ட் புக் தியரி மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதுதான ரியல் ஒன், where it really worked. Okay, when it's after you drop or sharp drop பண்ணானே, and then you follow the US Dow Jones, அதே மாதிரி கொஞ்சம் ரிபவுண்ட் பண்ணிச்சு. ஓகே, ரிபவுண்ட் பண்ணானே. ஸோ சொன்ன மாதிரி எப்பயுமே டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த 50% ரிட்டேஷன் லெவல் கொஞ்சம் இன்ஃப்ளூஷனான லெவல். ஓகே, எப்படி 50% எப்பயுமே ரொம்ப சப்போர்ட் அட்டன் பண்ண ரொம்ப ஹை சான்சஸ். அந்த அடிப்படையில் நீங்கள் லேட்லி இந்த லோகு இந்த ஹைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 50% கரெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த லைன் பாருங்க, இது 50% லெவல். ஸோ இது ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டட் தேர். ஓகே, ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டட் தேர். ஓகே, அது வந்து ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு. ஓகே, ஒரு சப்போர்ட் பண்ணனா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வச்சுட்டு நீங்கள் பொசிஷன் இஸ் வெரி லாஜிக்கல் லெவல் டேக் அ பொசிஷன்ஸ். இது ஒரு ரொம்ப ரேஷனல், டெக்னிக்கலி ரொம்ப ரேஷனல் லெவல் to take a positions here. Okay, அதே மாதிரி இந்த மேல upward trends இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து எப்படி ட்ரா பண்ணனும்னாக்க, whenever you create the high, okay, high create பண்ணதுல, ஓகே, இது ஒரு high create பண்ணிச்சு, அப்புறம் திரும்ப போச்சு, திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணல, மேல கண்டினியூ பண்ணி திரும்ப கீழே வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது வந்து எப்படி இந்த லைன் ட்ரா பண்ணனும்னாக்க, whenever ஒரு ரெண்டு ஹை கிரியேட் பண்ணிச்சு,
அப்படி கிரியேட் பண்ணி திரும்ப கீழே வந்துச்சுனாக்கா it shows that something there. ஓகே, அப்போ நீங்க வந்து அந்த highs to high ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னாக்கா ஓகே ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து upward resistant trend line அப்படின்னு சொல்லலாம். ஓகே, upward resistant trend line. ஓகே, இது ஜெனரலி என்ன மாதிரி சொல்லணும்னா whenever price goes up it might turn to be resistant again and price must come down. ஓகே, even though இது ஒரு up trend, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து அவலி சார்ட் தான், ஒரு ஷார்ட் டேர்ம் இண்டிகேட்டர். அப்போ வந்து ஷார்ட் டேர்ம் விளையாடுறவங்க யூ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளே வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கலாம், ப்ராஃபிட் டேக்கிங் ஒரு இண்டிகேட்டர் நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து எவ்ரி டைம் கோஸ் டைம் பீங் ஹிட் பண்ணி திரும்ப கரெக்ட் பண்ணுது. ஓகே, திரும்ப இது கரெக்ட் பண்ணிச்சு. அப்போ திரும்ப வந்து இட்ஸ் கண்டினியூ அப்வர்ட். அண்ட் லுக்கிங் அட் டுடே அண்ட் டுடே இன்னும் அந்த this is not a today's ending of today's charts எங்க இருக்குனாக்கா இன்னைக்கு வந்து 320 almost 320 க்கு வெச்சு அது almost is come here again. Okay, இன்னும் அந்த லைனை பிரேக் பண்ணல, but it's come to here again. Okay, so that's the interesting part. Okay, so the technical follow பண்றவங்க so உங்களுக்கு ஒரு பேக்ஸ் ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் இங்க. ஏன்னா the 50% being supported same time இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப். ஓகே, இந்த கேப் எப்படி நடந்துச்சு எப்படி பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே இது எப்போ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே Nasdaq was overnight Nasdaq was gone up, so next day வந்து open gap, it's already open gap பண்ணிட்டு திரும்ப கன்சல்ட் பண்ணிட்டு it came down. இது வந்து நெக்ஸ்ட் இது எப்போ வந்து another next day it came down been supported. பட் இது again நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹை இந்த சப்போர்ட்டும் சேம் தான். so it covered the gap but it been supported. Okay, it been supported at the bottom of the gap, and after that is start to continue its movements upward. Okay, so again அப்படி நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பிளேயர் இங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னாக்கா it will be ஒரு ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, அதே லாங் டேர்ம் பிளேயர் வந்து பார்த்த மாதிரி வீக்லி சார்ட் பார்த்தோம், where it been supported மறுபடியும் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா where it is supported about 50% major correction. 50% is significant. இது வந்து டெக்ஸ்ட் புக் தியரியிலேயே சொல்லுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும். 50% சப்போர்ட்டட் ஆல்வேஸ் பீன் சிக்னிஃபிகன்டான சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகே, அப்புறம் நீங்க வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து நான் டாக்கிங் அபௌட் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து when we find the support here is already shows some significant support, you can take a positions ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் எங்க தான் பொசிஷன் எடுக்குது ப்ரிசைஸா நீங்க பொசிஷன் எடுக்கணும் பாத்தீங்கன்னாக்கா you go for hourly charts பாத்தீங்கன்னாக்கா again is moved up, first move ஒரு wave னு சொல்லலாம், இது first move, then it corrected again supported back at 50%, significant level 50% again. Okay, it shows that quietly strongly supported this level. அப்ப நீங்க வந்து ஒரு பொசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு, very logically very safe level. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தா கூட நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம், லாஜிக்கா அது ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது கண்டினியூ பட் as a long term position பட் நீங்க வந்து இதை இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இஸ் வெரி ஹெல்த்தி. ஏன்னா இங்கிருந்து லேட்டர் ஆன் இங்கிருந்து கூட ஒரு லைன் நீங்க ட்ரா பண்ணலாம், சப்போர்ட் லைன் நீங்க ட்ரா பண்ணலாம். அப்போ வந்து அதை சப்போர்ட் லெவல் திரும்ப ஒரு 3 கிட்ட இங்க திரும்ப இங்க சப்போர்ட் பண்ண வெரி ஹை சான்சஸ். ஓகே, ஆல்ரைட். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் வந்து இங்க எடுத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் நீங்க வச்சுக்கலாம். அப்போ இன்னொரு லைன் நீங்க வந்து ட்ரா பண்ணீங்கன்னாக்கா அதை சப்போர்ட் லைனா நீங்க வச்சுக்கலாம். ஓகே, where you can to protect your short term positions. All right, okay, so we basically வந்து போன டாக் கண்டினியூவேஷன் ஓட போன டாக் கொஞ்சம் பிக் பிக்சரா பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டீப்பா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம். தென் அதர் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் which will affect your ட்ரேடிங். அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்றோம், என்னென்ன சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி நீங்க ஃபிளெக்சிபிளா எடுத்துக்கணும். நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப என்ன மாதிரினா ரொம்ப ரீஜிட்டா அப்படியே ரொம்ப ரீஜிட்டா இப்படி நடக்கல இப்படிதான் நடக்கணும் இப்படி நடக்கல அப்படின்னு நீங்க மார்க்கெட் கொஸ்டின் பண்ணாக்கா அது உங்களுக்கு எப்பயுமே ஆன்சர் கிடைக்காது. பி ஃபிளெக்சிபிள், அப்சர்வ் பண்ணீங்க மார்க்கெட் வாலட்டிலிட்டி, மார்க்கெட் அந்த சிச்சுவேஷன்ஸை வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணுது, அதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க அதே ரிஜிட்டா எடுத்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணுது இப்படி பிஹேவ் பண்ணுது
அப்படி ரொம்ப நெகட்டிவாவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு never going to take a positions. Okay, be flexible with the market or volatility. Flexible பார்த்துங்க. உங்களுக்கு டூல்ஸ் இருக்கு. இப்போ நான் காட்டின மாதிரி சைக்கலாஜிக்கலி ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி இம்பார்ட்டண்டான சில நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்டான சில சிக்னல்ஸ் சில இதெல்லாம் காட்டினா உங்களுக்கு. ஸோ இட்ஸ் மீன் வெரி இட்ஸ் மீன் ப்ராக்டிஸ் பை த ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரொஃபஷனல் பார்க்குறாங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக நீங்கள் போய் செய்யணும். நீங்களே செய்யணும்னாக்கா நீங்கள் ஃபீல்டில் இறங்கி செஞ்சால் தான் யூ பில்ட் த உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் கிடைக்கும். ஒரு ஏஜ்னா உங்களுக்கு பி காம்படிட்டிவ். இந்த மார்க்கெட்டில் எல்லாம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள கம்பீட் பண்ண ஓவர் கம் பண்ணாங்க. நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் யூ கேன் கம்பீட் இன் த மார்க்கெட். ஓகே, ரைட். ஓகே, ஐ திங்க் வித் தட் நான் உங்களுக்கு எங்கே இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, வித் தட் we can complete the section, so we can open for questions. Thank you, Nagendran. Okay, இப்போ உங்களுக்கு பார்ட்டிசிபேட் வந்து எனி questions உங்களுக்கு தான் நீங்க போஸ்ட் பண்ணலாம் chat boxல. In the meantime, I'll post some questions here. Okay, Nagendran, first question வந்து okay, current popular shares வந்து fintech industries சொல்றாங்க. Fintech like Grab, everything. Okay, so even the fundamentally அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆனா recently பார்த்தீங்கன்னா share market price crashed. so fundamentally பார்த்தா they are very strong. ஆனா இது மாதிரி நடக்குது. okay, Grab lately listed in US. Yes. Actually Grab வந்துட்டு actually it's still not profit making yet. Okay. No, still not profit making yet, because of course the pandemic time la வந்துட்டு all the e-commerce, all this, the demand is quite high, demand also very high that time. அதனால தான் அவங்களும் அந்த டைமை பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. to right time to raise unload and to raise fund, Grab மட்டும் இல்ல, நீங்க other IPOs போன வருஷம் ரிலீஸ் பண்ண சில IPOs, hot on IPOs கூட இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. Okay, maybe due to the market a bit overvalued, so all due to correction அது ஒரு காரணமா இருக்கலாம். Okay, second question வந்து technical analysis நீங்க சொன்னீங்க அது free website. இப்போ உங்க மாதிரி chat வந்து can we get anything free? Okay, இப்போ நீங்க வந்துட்டு எப்பி ஒரு broker, எந்த broker கூட அக்கவுண்ட் பண்ணீங்கன்னா you can access to their online trading platform. அப்ப அந்த ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல அவங்க சார்ட்ஸ் எல்லாம் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே நீங்க சொன்னீங்க அந்த try to buy and buying and pullback is advisable or corrections. So let's say pullback பண்ண திருப்பி 50% below போனுச்சுன்னா what's the percentage of cut loss that we need to plan? Okay, நாம அந்த கார்டு வந்து இனாரி கார்டு அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு first of all you must know is fundamentally strong counter. Okay, another reason வந்து the 5G is a upcoming next strong sector next strong sector. அது ஒரு காரணம். ஓகே, அதே நீங்க இனாரியோட சார்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த 50% வந்து செகண்ட் லெவல் been supported. first level வந்து actually first level வந்து still slightly higher. ஒரு ஷாப்பா விழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஷாப்பா விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது 50% means supported and rebound. Okay, அந்த 50% லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து நீங்க டெக்னிக்கல்ல வந்து அந்த ரிட்ரேஸ்மென்ட் லெவல் அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் டு நோ. 3 லெவல் இருக்கும் ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ல. 38%, 50% and 62% இருக்கும். ஓகே, சில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா ஈவன் 38% கீழே கூட வராது. just 10%, 20% அங்கே கரெக்ட் பண்ணிட்டு ஷாப்பா earlier time even inari or other technology counters பாத்தீங்கன்னா earlier before the pandemic
when they are raising up time la Mm. ஒரு 10% correction தான் இருக்கும் அவ்வளவு strong ஆ இருக்கும் because the growth is so good, double digit growth, so good. Okay, and this time a major correction time after the pandemic முடிஞ்சானே the inflation வந்தானே when the war time is a major correction. Okay, it been supported at that 50%. Okay, அது வந்து நம்ம கிளியரா சொல்ல முடியாது அது 50% தான் நிக்குமா இல்ல நிக்கல போகுமா. அது ஒரு லெவல் where which we found a bit strong. ஏன்னா சிக்னல் இருந்துச்சு அதுல. நீங்க அப்புறம் திரும்ப நான் ஆஃப்டர் அவலி சார்ட் பாத்தீங்கன்னாக்கா again the 50% level first wave move பண்ணிட்டு second correction பாத்தீங்கன்னா 50% again become a strong support. இன்னொரு அது அடுத்த சிக்னல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கேப் இருந்துச்சு, the gap covered and again we supported again, and all these are some kind of complementary support levels la, ஒரு major level na அடுத்த 2-3 supports which is back the level la. So is it advisable to check on the different time frame to confirm? Oh yeah, நீங்க ரெண்டு டைம் ஃப்ரேம் பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில சார்ட் பாத்தீங்கன்னாக்கா டெய்லி சார்ட் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நல்ல சிக்னல்ஸ் இருக்காது. அதே வீக்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சிக்னல்ஸ். அதே மாதிரி அவலி சார்ட்ஸ் இருக்கு, 30 minute சார்ட், 15 minute சார்ட் இருக்கு. சம்டைம்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கறது you give you some better ideas. எது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், சூஸ் பண்ணலாம். ஏன்னா இஸ் ரியலி ஹேப்பனிங். இது ரெண்டமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வேற ஸ்டாக் பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ல இருக்காரு. ஓகே, இது ரெண்டும் ஹேப்பன். அதே மாதிரி அதே சார்ட்ல ஒரு 2-3 டான அதை ஹேப்பன் பண்ணோம். அப்ப ஃபார் டைம் அதுக்கப்புறம் இருக்காது. இஸ் ஹவ் இஸ் மூவ் ரேண்டம்லி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த கட் லாஸ் சொன்னீங்க. ஓகே, இந்த கட் லாஸ் வந்துட்டு 50% லெவல் அப்படின்னு பார்த்து அது கீழே போனா நீங்க கட் லாஸ் பண்ணலாமா இல்லைன்னா அது சப்ஜெக்ட் டு அவங்களோட duration ஆஃப் கேம் பிளான். என்ன மாதிரி கேம் பிளான் விளையாட போறாங்க அவங்க. இப்ப லாங் டர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அந்த 50% கரெக்ஷன் யூ கேன் டேக் a position and you can give maybe another 10% 20% volatility நீங்க கொடுக்கலாம். ஓகே, because you are long term trader. ஓகே, அதே ஷார்ட் டர்ம் விளையாடுவாங்க. ஓகே, இதுல நாம ஸ்டாக் பண்ண விரும்பல, இது வந்து நான் ஷார்ட் டர்ம் ஒரு 10% 20% தான் அப்சைட் பாக்குறேன். எனிதிங் பிலோ ஒரு 5% கீழே ஐ கேன் எனி அதர்ஸ் அதுல இன்னும் அந்த சிக்னல் வந்து வீக் ஆகி திரும்ப கண்டினியூ டவுன்வர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் எக்ஸிட். அது ஒரு டிசிப்ளினா ஒரு கட் லாஸ் போட்டு வச்சுக்கலாம் அவங்க அப் டு த duration they want to play. Okay, as long as they have the money management is yes, risk management, money management, or the time frame you want to have for the investment. Understand. Okay, next question. Because some market they allow short selling. If US market la pathina some counters they allow short selling. Okay. So is short selling advisable using technical analysis? Oh yeah, short selling நம்ம மார்க்கெட்ல இருக்கு. நம்ம இப்ப நான் இன்னரி கவுண்டர் அதுலயும் ஷார்ட் செல் பண்ணலாம் நீங்க. ஓகே, ஷார்ட் செல்ல எப்படின்னா ரெண்டு மாதிரி ஷார்ட் செல் இருக்கு. ஒன்னு வந்துட்டு யூ போரோ த ஷேர். இது வந்து புரோக்கர் நீங்க வாங்கலாம். ஆக்சுவலி நீங்க போரோ லீஸ் மாதிரி பண்ணலாம். ஒரு மாசத்துக்கா ஓகே, ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து போரோ பண்ணலாம். அந்த புரோக்கர் இருந்து போரோ பண்ணிட்டு யூ ஹேவ் டு பே சம் போரோவிங் ஃபீஸ்லாம் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அப்ப ஒரு மாசம் நீங்க வந்து ஷார்ட் பண்ண போறீங்க, அப்ப அப்படி நீங்க செய்யலாம். இன்னொன்று வந்து ஷார்ட் செல்லிங் வந்து டே ட்ரேட் ஷார்ட் செல் செய்யலாம். இதெல்லாம் அது வந்து நம்ம லீகலி இருக்கு. இப்போ அந்த நீங்க வித்துட்டு நீங்க ஈவினிங் வாங்கிடணும், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, யூ கேன் டூ தட். இனாரியில கவுண்டர்ல செய்யலாம். இப்போ இந்த ஃபண்ட்ஸ் வந்து அப்படிதான் செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டாப் கிளப் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா when top gloves gone up sharply and the funds of course they know, ஏன்னா சப்ஜெக்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை நமக்கு தெரியும். ஏன்னா because the earlier I mean the China ஓட ப்ரொடக்ஷன் ரொம்ப ரேம்ப் பண்ண வந்ததுக்கு சப்ளை கூட போகுதுன்னு டெஃபினெட்லி அவங்க தெரியும். பட் அந்த டைம்ல அவங்க என்ன EPF ஃபார் எக்ஸாம்பிள் EPF ஆக்சுவலி earlier net long அந்த டாப் லெவல் பேண்டமிக் முன்னிக்கே வச்சிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு நாள் போறப்போ மேல போறப்போ அவங்க what they did, they didn't do short sell but they borrowed the shares to another fund management or another hedge fund whatever to short. அவங்க ஷார்ட் பண்ணாங்க, அவங்க just land பண்ணாங்க. Okay, thank you. Okay. Okay, on fundamental analysis, which is the best, dividend yield, future project book value, or GLC companies? Okay,
நாம dividend yield based on company future projection book value. Yes. Okay. Okay. GRC. Carry on. சொல்லுங்க. Which one is the best analysis for us to use under fundamental? All right. முதல்ல நான் சொல்லிருந்தேன் உங்ககிட்ட the profit margin, ROE, all these. All right. Okay. If you find any Malaysia எடுத்துங்க, any top companies, okay, DG used to be one of the very best company early time, and இப்போ கொஞ்சம் diversify ஆயிருச்சு because growth being saturated. Okay. DG growth earlier 20 years பாத்தீங்கன்னா very sharp growth, one of the best company to own. A few times bonus usually கொடுத்து, few times even dividend also they paid very well. Okay, but now because our telecommunication sector becomes saturated, that's why it become defensive. இப்போ dividend மட்டும் தான் இருக்கு. Okay, அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இது been growth and become dividend yield now. Okay, dividend சில projection நீங்க பாத்தீங்கன்னாக்கா this is where this kind of empirical studies they did, the characteristic of the best performing counters அப்படி பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்கும். அந்த ROE வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 10 மேல இருக்கும், so sometimes 15 இருக்கும், 20 இருக்கும். Okay, அதே மாதிரி அந்த profit margin வந்து at least 10 to 15% இருக்கும், some 20% இருக்கும். Okay, and another thing is they are able to pay dividends. அவங்க cash flow ஸ்ட்ராங்கா இருக்கும், எப்படிதான் dividend கொடுப்பாங்க. It's a pure characteristic. எப்பயுமே இது நல்ல performing counterல இருக்கும். Okay, இன்னொன்னு நான் ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றேன். வாரன் பஃபெட் அவர் என்ன மாதிரி கம்பெனி பாப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா he always like companies which is can able to generate cash flow, நல்ல ஸ்ட்ராங்கான cash flow generate பண்ணணும். அப்போ அது ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அப்போ of course naturally இது has to be financially strong. Okay, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து pricing power இருக்கணும். Okay, for him is very important. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு competitive advantage இருக்கணும், அந்த advantage sustain பண்ணணும். any situation happen கூட if economy really weak ஆனா கூட they able to 10% share price அவங்க ஏத்துனா கூட அவங்க market share விழுவாம இருக்கும். அவங்க I mean the product still can be demandable in the market. So அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு competitive edge இருந்தாதான் அவர் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. Okay, you have to look around la. Okay. Okay, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு term syndicate involvement. Okay, so how we know syndicates involved? Okay, or purely is on demand basis? Okay, movement okay, அது வந்துட்டு இது வந்து உங்களோட எவ்வளவு சார்ட்ஸ் பாக்குறீங்கன்னு பொறுத்திருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா நான் வந்து அந்த சார்ட்ஸ் பார்த்தா எனக்கு தெரியும் அது சிண்டிகேட்டா இருக்கு என்ன. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஃபிராக்ஷன் மூவ்மெண்ட்ஸ், பிரைஸ் மூவ்மெண்ட் டெய்லி வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 2 cent 3 cent அது கன்சிஸ்டன்டா ஏறுது. சேம் டைம் அந்த வால்யூம் வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னாங்க பாயர் செல்லர் அவங்களுக்குள்ளே ரொட்டேட் மாதிரி, அது நான் விற்கிறேன் என்னோட ஆளு அங்க ஒருத்தவங்க வாங்குவாங்க, அப்ப நான் விற்கிறேன், அப்ப வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போவாங்க. ஸோ தி அட்ராக்ட் நியூ ஃபிளர், யார் நியூ ஃபிளர்னா ஷேர் வித்துவாங்க. ஏன்னா then they again they maintain the price to continue move up. Okay, இது எப்படி நீ கண்டுபிடிக்கணும்னா whether it syndicates or not syndicate, any chart genuine movement charts பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மூவ் பண்ணாக்கா ஒரு எப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் போனிச்சுனாக்கா ஒரு 1 ஸ்டெப் or 2 ஸ்டெப் பேக்வர்ட் வரணும். இது நேச்சுரல், ஏன்னா இது how is the market a trend been created, right? ஓகே, எதுவும் இல்லாம ஒரு ஷார்ப்பா அப்படி கொண்டு டெய்லி இப்படி ஏறிட்டே போகுதுன்னா அது ஒரு சஸ்பெக்ட். ஓகே, அதோட ஒரு டைட்டான பிரைஸ் ஒரு ரேஞ்ச் டெய்லி ரேஞ்ச் ஒரு 3 cent 2 cent தான், ஆனா வால்யூம் பெருசா இருக்கு, அது ஒண்ணு நீங்க மானிட்டர் பண்ணணும். ஓகே, another thing வந்து you have to immediately நீங்க என்ன பண்ணி கம்பெனி டச் பண்ணக்குள்ள அவங்க ஃபண்டமெண்டல் பாருங்க. You have to go and open their annual report or their statements பாருங்க. என்ன what's the track record, what they have inside. If it really net loss company எந்த ஒரு நியூஸ் கூட வரலனா அப்படி இருந்தா நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான். Okay, yes, be somebody behind it. Okay, thanks. Okay, now 2 more questions. Okay, sometimes we can know that some of the share market stocks involve big players like EPF, Khazanah or government related fund management or investment arm. So இது ஒரு இண்டிகேட்டரா பார்க்கலாமா whether fundamentally the company is strong? Okay, இப்போ வந்து பாருங்க earlier time வந்து EPF வந்து ஜெனுவினா தான் இருந்தாங்க. இது வந்து before talking about 2008 financial crisis. அவங்க ஜெனுவின் நார்மல் பார்ட்டிசிபென்ட்டா இருந்தாங்க. அப்ப 2008 அதுக்கப்புறம் வந்துட்டு a lot of foreign funds pulled out and then we left out with only domestic funds. அப்படி இருக்கப்போ மார்க்கெட் ரொம்ப டல்லா இருந்தப்போ EPF actually they also were like market makers. சில கவுண்டர் பாத்தீங்கன்னாக்கா அவங்களே வாங்குவாங்க அவங்களே விற்பாங்க.
So they also like market makers மாதிரி behave பண்றாங்க. But of course ETF வந்து அவங்களுக்கும் அவங்க சொந்த research unit invest பண்ணாலும் அவங்க நிறைய fund manager கொடுத்துருவாங்க காசை. A lot of unit fund management company take ETF fund and then they invest on behalf. அப்ப அவங்களுக்கு வந்து mandates. They have இந்த மாதிரி criteria இருக்கணும் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சேம் டைம் வந்து இட்ஸ் சம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வித் யூ. சம் ஃபண்ட் மேனேஜர் ஃப்ரெண்ட் யூ சேர் ETF வந்து சம் டைம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அவங்களுக்குலாம் வந்து சில வந்து கால்ஸ் வரும். சப்போர்ட் பண்ண மார்க்கெட் வந்து ஸ்டெப் இன் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும் செய்வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா நடக்கிறது தான். அது மலேசியால மட்டும் இல்ல, everywhere all the government. Yes. Okay, thanks. Okay, one more question, last question. Fundamental analysis business technical, which one is better strategy? ஓகே, இதுல வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா பேசலாம் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸும். ஏன்னா இது வந்து இன்ன வரையும் டூ பிசினஸ் தாட்ஸ் இருக்கு. இன்னொரு ரெண்டு தாட்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அது ரெண்டுலயும் வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. they call it ஹைபிரிட் இன்வெஸ்டர். ஹைபிரிட் இன்வெஸ்டர் என்னன்னாக்கா அது பார்ட்லி ஃபண்டமெண்டல் பார்ட்லி டெக்னிக்கல். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து as what he said, நீங்க வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சிருந்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா இந்த EMI சொல்லுவாங்க, எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க. அது என்ன சொல்றதுனாக்கா வந்து பெரும்பாலும் மார்க்கெட் இந்த பிரைஸ் வந்து அப்கமிங் நியூஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நார்மலா நம்ம பார்த்தோமா மார்க்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து 6 months ஹெட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் பிரைஸை. அப்படி இப்போ இல்ல பிரைஸ் வந்து ஒரு 6 monthsக்கே அது ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்துட்டு நான் படிக்கிறப்ப சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து லேட்டஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ராபப்லி 1 year அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம எவ்வளவுதான் அனலைஸ் பண்ணாலும் அப்போ வந்து அது ஆல்வேஸ் பீன் டிஸ்கவுண்டட் இன் தி மார்க்கெட், பிரைஸ் வந்து ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஹிஸ்டாரிக்கலா தான் நம்ம பாக்குறோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து அவங்க ஜஸ்ட் ஃபாலோ பிரைஸ் என்ன மாதிரி காட்டுது. இப்ப இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஒரு கவுண்டர் வந்து நெகட்டிவா இருந்தாலும், ரிசல்ட் நெகட்டிவா இருந்தாலும் பிரைஸ் வந்து நாட் டிராப்பிங், அது வந்து சப்போர்ட் பண்ணிடுச்சு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கலாமா, ஒரு டெக்னிக்கலி இட் மைட் டிஸ்கவுண்டட் ரெடி, அந்த பேட் நியூஸ் வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. அப்ப எனிதிங் கண்டினியூ ஃப்ரம் ஹியர், இது எதுவும் பாசிட்டிவ் சிக்னல் இருந்தா we can take a buy அப்படின்னு டெக்னிக்கல் சொல்லுது. அந்த அதர் சைட் what they saying, technical just price movements, it can be manipulated அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபண்டமெண்டல் இஸ் த பெஸ்ட், இதுதான் லாங் டேர்ம்க்கு அதுதான் சரி அப்படின்னு அது ஒரு பிசினஸ் தாட் சொல்றேன். நத்திங் நோபடி ராங், யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் டெக்னீஷியன் இருக்காங்க, சக்சஸ்ஃபுல் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர் இருக்காங்க. இட்ஸ் ஆல் அப் டு them how you seeing it. Okay, I think that's all for the questions posted by the members. Okay, thank you very much, Nagendran, for the time. So for our participants, maybe you can hold on for a while, we will do the closing. Okay, so thank you very much. Okay, thank you. Okay, any participants நீங்க ஏதாச்சும் question கேட்க போறீங்கன்னா நீங்க கேட்கலாம். இப்ப you can just raise your hand, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்க சான்ஸ் கொடுப்போம். Anyone like to ask some question? Okay, what is the cost to appoint a revisor? காஸ்ட் வந்துட்டு இப்போ ஐ மீன் போன தடவை இதை சொன்னேன் எப்படின்னா, ஆன்லைனுக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் த ப்ரோக்கரேஜ் வெரி லோ பிகாஸ் நோ ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ். நீங்கள் நேராக நீங்கள் கீன் பண்ணுறீங்க ஆர்டர் அப்படின்னு. ரிமைசருக்கு கீழே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு காஸ்ட் இப்போ நார்மலி ஆன்லைன் ரேட் ஒரு 15 ringgit சார்ஜ் பண்ணாங்கன்னா, இப்போ ரிமைசர் பார்த்தீங்கன்னா மினிமம் 40 ringgit. ஓகே, இன் மலேசியா ரேட் அப்படி இருக்கு. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஓகே சிலது நான் எக்ஸ்ட்ராவே ஷேர் பண்ணுறேன். சில பிகினர்ஸ் இருப்பாங்க, சில பிகினர்ஸ் வந்துட்டு they need some kind ரொம்ப கைடன்ஸ் தேவை அவங்களுக்கு, டியூட்டோரியல்லாம் அவங்க கொடுக்கணும். ஓகே, ப்ரீஃப் பண்ண டெக்னிக்கல் ப்ரீஃப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும்.
அந்த மாதிரி டைம்ல வந்து அஃப்கோர்ஸ் ஐ அட்வைஸ் யூ பெட்டர் ஹேவ் அ broker. ஏன்னா வந்துட்டு அப்படி நீங்களே உங்களுக்கு டைம் இல்லை, இன்ஃபர்மேஷன் தேட டைம் இல்லை அப்படின்னாக்கா யூ பெட்டர் ஹேவ் ஒரு broker. நல்ல broker இருந்தாக்கா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்போ நீங்கள் ஆன்லைனாக போகலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட லாஸஸ் நீங்கள் கணக்கை குறைச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப அன்னெசரியாக ரொம்ப ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப இமோஷனல் ஆகி ரொம்ப லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ broker மேபி இனிஷியலி கேன் கைட் யூ. ஓகே, அது ஒன்று இருக்கு. ஓகே, அது எஸ்டபிளிஷ் இன்வெஸ்டர் இருக்காங்க. ஓகே, ரொம்ப எஸ்டபிளிஷ் இன்வெஸ்டர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சீனியராக இருப்பாங்க. பட் அண்ட் சேம் டைம் அவங்களுக்கு இந்த மாதிரி சில ரிசர்ச் வந்து லேக்கிங்காக இருக்கும், டைம் இருக்காது, லேக்கிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு தி மைட் நீட் அ broker டு கைட் டு எக்ஸ்ட்ராவாக சப்ளிமெண்ட் பண்ண, உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் பண்ண, நீங்கள் கேட்டப்போ சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு எப்பயுமே இந்த ப்ரைஸை மானிட்டர் பண்ண நேரம் இல்லை, ஏன்னா அப்போ மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்குது. ஸோ சம்படி டேக் ஒன் யோர் பியாப். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கைட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த புரோக்கர், பர்டிகுலர் புரோக்கர் அதில் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி மேனேஜ் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ வெதர் யூ நீட் அ broker or you want to do online. I know, of course, broker கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் plan. You know, they servicing you, right? Any more questions? கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். We allow you to unmute and then you can ask question. Okay, அப்புறம் கேள்வி இல்லைனா we can end the session. Thank you very much, Nagendran, and thanks for all the participants. So we'll come back again for other similar topics, more detail, and thank you very much. Okay. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 299 144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.